ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நாம் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு பேசிக் மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ்க்காக ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸ். நாம் ஏற்கனவே எப்படி கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது 18 இன்ச் ஃப்ரேமு நான் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நீடில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். நீடில் நம்பர் சொல்கிறேன். இது துலிப் பிராண்டில் எடுத்திருக்கோம். இந்த நீடில் 14 நம்பர். இது எப்படி இருக்குன்னா, அந்த பெண்டில் கொஞ்சம் பெண்டாக இருக்கும். த்ரெட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் 14ல். இது 24 எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, சுகர் பீட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாம், ஜர்தோசி போட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் தின்னாக இருக்கும். 14க்கும் 24க்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இது 23யும் 24ம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், தின்னாக இருக்கும். இது த்ரெட் எடுக்கலாம் ஈஸியாக இருக்கும் 23ல். 14ம் 23யும் த்ரெட் ஒர்க்கு யூஸ் பண்ணலாம். 24 பீட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜர்தோசி நீடில். இதில் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஜர்தோசி கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டீல்லே இருக்கும் எல்லாம். இது கொஞ்சம் உட்டனில் கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பிராண்டெல்லாம் கிடையாது. ஒரு அயன் நீடில், சும்மா இரும்பு கம்பிலே இருக்கும். இதுவும் ஆரி நீடில் தான். இதுவும் நல்லாயிருக்கும் யூஸ் பண்ண. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரி த்ரெட்டு பார்க்கலாம். த்ரெட்டு எல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டு பார்க்கலாம். நான் கோல்டு கலர் எடுத்துருக்கேன். இது இந்த பிராண்ட் தயால்ஜி. இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் நீங்கள் நாட் போட்டுட்டு த்ரெட்டை இழுத்திங்கன்னா ஈஸியாக கட் ஆகிடும். இதுலேயே இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கும். அந்த இது கிடச்சா வாங்கிக்கோங்க. என்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லாதனால நான் காட்டலை. இதுவும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இது கட்டாயிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இதுலேயே தின்னாக இருக்கிறது காட்டுறேன். நெக்ஸ்ட்டு தின்னாக இருக்கிறது பார்க்கலாம். இதுவுமே தயால்ஜி தான். நீங்கள் மம்தான்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அது கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு கட் ஆகாது. ஆனால் இது எல்லா ஒர்க்குக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நீங்கள் 2-3 ஸ்டிச் போட்டாலுமே உங்களுக்கு பிரைட்டாக காட்டாது. அதுதான் இது ரெண்டுக்கும் வித்தியாசம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட்டில் நான் கோல்டு காட்டுறேன். கோல்டு அந்த கோல்டுக்கும் இந்த கோல்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இந்த சில்க் த்ரெட்டில் நிறைய கலர்ஸ் கிடைக்கும். நமக்கு தேவையான கலரை பார்த்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நார்மல் சில்க் த்ரெட்டு. அதில் கோல்டு, லைட், சாண்டில் இந்த மாதிரி கலர்ஸ் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அப்புறம் நமக்கு தேவைப்படுறது ஒரு நார்மல் நீடில். இது கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நம்பர் எனக்கு என்னென்னு தெரியல. இது நமக்கு தேவைப்படும். அந்த இடம் கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட. ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கெலாம் யூஸ் ஆகும். இது நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இது ஒரு சில ஸ்டிச்சஸ் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது பிராண்ட் ஆங்கர் த்ரெட்டு கிடைச்சா. இது மெஷரிங் டேப்பு இது இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளவுஸ் மார்க் பண்ணுறதுக்கெல்லாம். நெக்ஸ்ட்டு மார்க்கர். இது ப்ளவுஸ் மார்க்கர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒயிட் பென்சிலுக்கு எடுத்தாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் பார்த்துடலாம். இது ஒரு மாதிரி கோல்டு ஷேட் பீட்ஸு. இது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ளவுஸ் ப்ரைட்டாக வேணுன்னா இது யூஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஷேப் ஒரு சில பீட்ஸ் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஒரே ஷேடாக இருக்கிறத, ஒரே மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். இது சுகர் பீட்ஸ்லேயே ஆன்டிக் பீட்ஸ் மாதிரி ஒரு மாதிரி பிளாக் ஷேடாக தெரியும். இதுலேயே உங்களுக்கு எல்லா கலர் வெரைட்டிஸும் கிடைக்கும். இது 1.5 mm ஹாஃப் பீட்ஸு, ஆன்டிக் பீட்ஸ். இது
அதாவது ஃபுல் கோல்டாக இருக்காது, ஒரு மாதிரி டல் கோல்டாக இருக்கும். டல் கோல்டு பீட்ஸுன்னு சொல்லலாம், இல்லை ஆன்டிக் பீட்ஸுன்னு சொல்லலாம். இது வந்து 2 mm ஹாஃப் பீட்ஸு. அதாவது இதிலே ரவுண்ட் பீட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஹாஃப் பீட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து 3 mm ஹாஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து 3 mm ஹாஃப் பீட்ஸ். அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து நிறைய மெட்டீரியல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சிம்பிளான ஒர்க்லாம் முதல்ல கற்றுக்கோங்க. இந்த பீட்ஸ் வந்து டியூப் பீட்ஸு, அதாவது குட்டி குட்டியாக வந்து டியூப் மாதிரி இருக்கும். இது வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் கிடைக்கும். இது வந்து ஜர்தோஷி ஸ்ப்ரிங்கு. இது வந்து லாங்காக தான் இருக்கும், நமக்கு தேவையான அளவு இதை கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு க்ளூ வேணும். நான் வந்து சின்ன பேக் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஃபெவிக்ரிலில் வாங்கினது. இவ்வளோ தான் மெட்டீரியல்ஸ், பேசிக் மெட்டீரியல்ஸ் இவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.